தாங்கிறது தீன் தின தினக்கு தின தின தாங்கிறது தீன் தின தினக்கு தின தின தராரன் தரர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 ர
ஜும் சக் சக் சக். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சினிமா மோகம், வெறி பிடிச்ச ஒரு சினிமா மோகத்துக்காரரு. இன்றைக்கி ஒரு ஸ்கூலை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பில் போய் உட்காந்துருக்காரு. அவர் தீண்டாமை எடுத்து தீப்பந்தம் கொளுத்து அதுதான்டா எங்கள் அப்படின்னு பேசி ஒரு புரட்சியை நிலைநிறுத்தினவர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி அவர் அந்த இடத்துல போய் உட்காந்தாருன்னா இனிமேல் பாடத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை. அதில் அவர் ஒரு பெரிய ஆய்வாளர், அறிஞர். ஒரு இடத்துல அவர் தப்பு பண்ணியிருக்காப்புல லிரிக்ஸில். இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டின்னு சொல்லியிருப்பாப்புல. அண்ணே அது இந்தி திணிப்பு இல்லை, இந்தி சிரிப்பு. இந்தி சிரிப்பு. அதை நீங்கள் கரெக்டாக உச்சரிங்கண்ணே. அதாவது இனிமே பாடத்திட்டங்களுக்கெல்லாம் அவர் வந்து பாடத்திட்டங்களில் கற்க கசர கற்பாய் கட்டப்பின் நிற்க துப்பார்க்கு துப்பாய துப்பாய்க்கு தூமலை அதெல்லாம் இருக்காது. செல்வத்துள் செல்வம் செவிச்சிலும் அச்சிலும் செல்வத்துள் எல்லாம் தொலை அது இருக்காது. வேற என்ன இருக்கும்? தீச்சு அந்த அப்படி போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் பல்லே பல்லே முந்தனையில் பல்லே பல்லே முட்டை கட்டு பல்லே பல்லே அட முல்லை குத்து பல்லே பல்லே ரத்தம் வராது. ஆமாம், இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? முல்லை குத்து ரத்தம் வராது, அருவருப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அது என்ன அர்த்தம்? புரட்சிகரமாக ஏதாவது இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிரிகளை முற்களால் குத்தி போர் முனைக்கு அப்படி எதையாவது நம்மளை உருட்டி எழுதி தனியாக எதையாவது சொல்லுவோம், எதையாவது உருட்டுவோம். அந்த பிஜிஎம் இருக்குது பாருங்க, தினுக்கு தக்கு டக்கு கித்தக்கு தும் தினுக்கு தக்கு தும் கித்தக்கு தும் எந்த இடத்தில் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த நன்கு விதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. எதிரியோட பலத்தை அறியறதுக்கு முன்னாடி எதிரிக்கு எது அங்க சுகமாக இருக்கிறதோ அந்த சுகத்தை நான் கண்டுபிடிப்பேன். அந்த சுகத்தில் அவனுக்கு நான் துன்புறுத்துவேன், தொந்தரவு கொடுப்பேன். அதைத்தான் அந்த புரட்சிகரமான வார்த்தை சொல்லுது. புரியுதுங்களா? அதைத்தான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி அடுத்து பாருங்க, டேடி மம்மி வீட்டுல தலைவோட யாரும் இல்லை விளையாடுவாம வில்லாளா. அது என்ன வில்லாளா அப்படின்னா, நீங்க வந்து வீட்டுக்குள்ள ஒரு அம்மா அப்பா பழைய பஞ்சாங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் பல உலக வரலாறுகளை படிங்க, உலக புரட்சிகளை படிங்க. அதுதான் இந்த பாட்டுக்கான அர்த்தம். தாடி மம்மி வீட்டுல யாரும் இல்லை விளையாடுவோமா உள்ள அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதானே தவிர நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாடல்களில் ஒரு முக்கியமான வரியை நீங்கள் பாடத்திட்டங்களில் கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும். டாக்ஸிக்கோன்னா நான் ஏழு மோதல்னா மீட்டனுக்கு மேலே வந்து பல்லிழிச்சானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா டாக்ஸிக்காரன் கூட வந்து கூடுதலாக 10 ரூபா, டாஸ்மாக் மட்டும் இல்லை டாக்ஸிக்காரன் கூட கூடுதலாக 10 ரூபா வாங்க மாட்டான் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் ஏறித்தான் ஒரு சீட்டு கேட்டேனே, டிரைவர் தன் சீட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புல பேருந்துகள்ல கூட அப்படி இருக்குன்றனால பெண்கள் பாதுகாப்பா வேணுமா அப்படிங்கறனால டிரைவரே வண்டி இப்படி ஓட்டிக்கிட்டு மாமா மாமா உட்காருமான்னு இப்படி ஜம்ப் அடிச்சிருவாப்புல. அதைத்தான் அந்த புரட்சிகர வார்த்தைகளை அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரே தவிர நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. அளவான உடம்புக்காரின்னா என்ன அர்த்தம்? என்னடா சொல்றது இதுக்கு? இன்னைக்கு பெண்கள் வந்து கண்ட ஜங்க் ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது ரொம்ப உடம்பை கெடுத்துக்கிறீங்க. அதனால நீங்க வந்து உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். அப்ப நீங்க வந்து எதிர்காலத்துல நீங்க சிங்கப்படை மாதிரியான படைகள்ல சேரணும்னா நீங்க வந்து அளவா சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் அளவான உடம்புக்காரின்னு அவர் அழகா வர்ணிச்சிருக்காப்புல. செருப்படுத்த அடிக்கிறேன் என்ன நீங்க, பரவாயில்ல, நான் வேற வழியில் நான் பேசிதான் ஆவேன். அதே மாதிரி அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி, இதுக்கு நான் முட்டு கொடுப்பேன். நீங்க ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால பல வந்து கொழுப்புலாம் ஏறிடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும். அப்புறம் அதெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து குறைக்கணும். அதனால தான் இருக்குது வாடி உனக்கு ராத்திரி கச்சேரியா. கரெக்டு. இப்போ நீங்கள் அதிகமாக ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அளவில்லாமல் வந்து உடம்பெல்லாம் பெண்கள் இப்படி ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? ராத்திரி தூங்கும் போது உங்களுக்கு அதிகமாக ஃபேட் வந்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். ஃபேட் ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகிற நேரமே ராத்திரி தான். அந்த ப்ரொடியூஸ் ஆகிறதான் ஒரு கச்சேரின்னு அழகான ஒரு வார்த்தையில் செதுக்குறாப்புல.
அதனால நீங்க வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸை தயவு செய்து கண்ட்ரோல் பண்றீங்க. எங்க நண்பன் வந்து மணி வந்து இந்த நுங்கம்பாக்கத்துல ஏதோ ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் படிச்சாராம், அதனால அந்த காலேஜ் பேரை அடமொழியாக வச்சுக்கிட்டாராம். அப்போனா லயோலா விஜய்னு கூட தான் வச்சுருக்கணும், லயோலா உதயநிதினு கூட தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா ஏன் அந்த பேர் சரி ஏதோ ஒரு இது. நான் கூட இனிமேல் நாளையிலேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேகோரான்னு சரி கிரிஞ்சா இருக்கு. அடுத்து வந்து நம்ம அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே ரமேஷோட பிஏவாகவே சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல, அமைச்சர் ரமேஷோட பிஏவாகவே சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரே அசிங்கமாக இருந்துச்சு, எல்லாம் வர செல்ஃபி எடுக்கிறாங்களே, என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தவருக்கு என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுருந்தார். ஆக்சுவலாக எம்எல்ஏ சீட்டு இவரும் கேட்டாப்புல, எங்கே கேட்டார்னா துறைமுகத்தில் கேட்டாப்புல. துறைமுகத்தில் கேட்கும்போது தான் அங்கே சினாரா அசோகனா அந்த ஆள், நீ வாய் மூடுமா அண்ணன் இருக்காமா அப்படின்னு மேடையில் ஒரு பொண்ணு அப்படி சொன்னாப்புல, இல்லை நான் பார்த்துக்கிறேன் மாமா உன்னை யார் இப்படி செஞ்சான் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி காப்பாற்றினார்ல, அவர் வந்து நான் செலவு பண்ணுறேன் துறைமுகத்தை எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு அவர் துறைமுகத்தில் நம்ம சேகர் பாபு ஒரு துண்டாக துக்கு வாழி அப்படி தூக்கி எரிஞ்சிட்டாப்புல. எப்படி குளத்தூர் கொத்த புராட்டான்னு சொன்ன மாதிரி தான் இதுவும். அப்போ லயலாமணி அடுத்து வேற எங்கேயாவது கேட்டாப்புல, அங்கேயும் செலவு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குனால நம்ம லயலாமணிக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்கல. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. 2021 அவருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு. அதாவது எக்மோர்லேயும் அண்ணா நகர்லேயும் 2 திமுக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் வேலையை பறந்து 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 வேலை செஞ்சாப்புல. அது எப்படின்னா, அங்கே எக்மோரில் மேன்ஷன் இருக்கும்ல, அங்கே தங்கியிருக்கிற அந்த பேச்சுலர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தலைக்கு 200 ரூபா வாங்கிக்கிட்டு அதில் 100 ரூபாயை அந்த பசங்கிட்ட கொடுத்துட்டு 100 ரூபாயை கொள்ளையடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம மணி அண்ணன். அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதாவது காலையில் வரைக்கும் எக்மோரில் பிரச்சாரம், அங்கே ஒரு கலெக்ஷன் கமிஷனை வாங்கிட்டு திரும்ப அங்கேருந்து அண்ணா நகர் போய் அங்கே கொஞ்சம் கலெக்ஷன் கமிஷன் கட்டிங்ஸை வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாப்புல. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த சிபிஐ கட்சி ஆஃபீஸில் வாசல்லே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பதவி தருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். அங்கே கேவலப்படுத்திட்டாங்க போல. அப்புறம் விசிகா ஆஃபீஸுக்கு போய் அங்கே பதவி தருவாங்களா, புக்கெல்லாம் எழுதியிருக்காப்புல திருமாவளவனுக்காக, பதவி தருவாங்களான்னு காத்திருந்தாப்புல. அங்கேயும் அவருக்கு பதவி எதுவுமே கொடுக்கல, அசிங்கப்பட்டு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து சில பல அமைப்புகள் இருந்தார். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவரும் ஒரு ஆளாக இருந்தாப்புலன்னு சொல்லிக்கிட்டு அதுலேருந்து அந்த குழுவே 4-3 பிரித்து அதில் ஒரு குழுவில் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அப்புறம் தான் அப்படி விசிகா, சிபிஐ, திமுக இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். கடைசியில் அடிச்சுக்கிறா லக்குன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் கேவலமாக திட்டிக்கிட்டு இருந்தவர். என்கிட்ட வீடியோ இருக்குது. சினிமாவில் நடிச்சு நாம் தமிழர் கொஞ்ச நாள் ட்ராவல் வேறு, சினிமாவில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருந்தவர் திடீர்னு பதவி தராங்களா, என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, இந்திய திணிப்பு வேணாம் இங்கிலீஷ் அப்படின்னு எங்கன்னா புரட்சிகர வார்த்தை பேசிட்டாருன்னு பேச ஆரம்பித்தவர். இப்படி வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லக் அடிச்சிருக்கு. நான் வேணால் சத்தியமாக எழுதி தரேன். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு முக்கியமான நபர்களை பொறுப்பில் போட்டாங்க. அந்த முக்கியமான நபர்களுடைய பின்புலமும் அவர்கள் சார்ந்த கல்வியும் அது சார்ந்தே தான் அந்த பொறுப்பு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயரஞ்சன் தோழரை எந்த இடத்துல போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் சார்ந்த அதே இடத்துல தான் போடுறாங்க. அதே மாதிரி யூடர்னில் வந்து ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரை கரெக்டாக டிஎன் ஃபேக்ட் செக்கில் போடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு நபர் எதுலலாம் கல்வியாளர்களாக இருக்காங்களா அப்போ கல்வி சார்ந்த பொறுப்புலேயே கொடுப்போம், எக்கனாமிக்ஸாக இருக்காங்களா அப்போ எக்கனாமிக்ஸ் சார்ந்தே கொடுப்போம். இப்படி தான் திமுக பண்ணிச்சு. நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணனோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களா, அப்போ வாடா டெல்லி பிரதிநிதி யாரா அப்படின்னு. அண்ணனுக்கு கூடவே மாமாவாக இருந்தாரா, இது ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னா அவர் அப்படி தான் சொல்லுவாப்புல, ஜெகதீஷ் பழனிசாமி மேனேஜராக இருந்தீங்களா, வா நீ தான் இனி தனி செயலாளர் அப்படின்னு அறிவிக்கிறது. அடுத்து ஜோசியம் பார்த்தியா, உனக்கு ஒரு அரசு. அப்புறம் இப்போ என் கூடவே இருந்து எனக்கு முட்டு கொடுத்து ஒரு 4 சேனலில் வீடியோ பேசினீங்களா, உனக்கும் அரசு பொறுப்புல வா அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு இந்த அரசு வந்து இப்படி இருக்குன்னா, அப்போனா உள்ள யாருமே படித்தவன் தெரியாத ஆள் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்லைன்னா என் கூட இருக்க எல்லாருக்குமே கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவா அப்படின்னு தெரியல. இப்படியெல்லாம் வந்து கால கொடுமை என்னன்னா, அந்த இடத்துல திண்டுக்கல் லியோனி இருந்தார், ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு என்னது பட்டிமன்றத்தில் அவருடைய பேச்செல்லாம் கேட்டு ரசித்த தருணங்கள். இன்னைக்கு அந்த இடத்துல அண்ணன் போய் உட்கார்றாப்புல என்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல.
போஸ்டெல்லாம் பார்த்தா பெரியார் அம்பேத்கர்லாம் இருக்குது. ஆனால் இந்த வாடை சங்கி வாடை பிற்போக்கு வாடெல்லாம் ஹெவியாக அடிக்குது. அப்புறம் லைலமணி என்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாவட்ட அளவில் சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கவங்கலாம் மாநில துணை லெவலில் இருக்க பொறுப்புகளுக்கு கேட்குறாங்களா? அதுக்கு நீங்கள் எதுவும் கேட்குறீங்களா, வாங்கியிருக்கீங்களாமுங்க? ஏன்னா கட்சியிலேருந்து ரீசெண்டாக வெளியில் வந்து ஒரு முக்கியமான ஆள் திருச்சி சேர்ந்தவர் சொன்னாருங்க. அப்புறம் உங்கள் கூடவே உங்களை வளர்த்து விட்ட ஒரு ஆளுங்கண்ணா, இந்த டீட்டெயிலாம் கொடுத்து உங்களை வளர்த்து விட்ட ஒரு ஆளுங்க சொன்னாருங்க. எந்த போராட்டம் நடந்தாலும் முதலாக இப்படி போய் நின்றுக்குறீங்களா, நான் தான் அதை நடத்தின மாதிரி நின்றுக்குவீங்களா, யார் யார் அப்படின்னா விளம்பரத்துக்காகவே நீங்கள் இயங்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேங்கண்ணா. பல வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு பொறுப்பு வந்துருக்குங்கண்ணா. அதில் வந்துருந்தீங்கன்னா காவி சாயத்தெல்லாம் அடிச்சிடாதீங்கண்ணா. தமிழ்நாட்டு மக்கள் வந்து குஜராத் மக்கள் மாதிரி உத்தரப்பிரதேச மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்கண்ணா. உடனே எந்திரிச்சு போராடிடுவாங்கண்ணா. அதனால் நீங்கள் வந்து வாய்ப்பேச்சுக்கு பெரியாரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காதிங்கன்னா, அதை கொள்கை ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் கொண்டு வந்தே ஆகணுங்கண்ணா. வேறு வழி இல்லைங்கண்ணா. அதுதான் நான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்குங்கண்ணா. கடந்த காலங்களில் நீங்கள் எப்படி வேணாலும் கட்ட பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருந்துருங்களா. ஆனால் இனிமேல் நீங்கள் இருக்க போகிறது மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்துக்குங்கண்ணா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்கண்ணா.